ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். திருநங்கையர் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த சட்ட மசோதா. இதை பற்றி நிறைய விஷயங்கள் சுத்தி போயிட்டு இருக்குது. இதுக்கான எதிர்ப்பு குரல்கள்லாம் நிறைய வந்திருக்கு, விவாதங்கள்லாம் நடைபெற்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சோ இதை பற்றி நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த மசோதாவுடைய முக்கிய அம்சங்கள் ஓகேங்களா. ஆக்சுவலா 2019 சட்டம் கொண்டு வரும்போது ஒருவர் தன்னுடைய பாலின அடையாளத்தை அவராவே தீர்மானிக்கக்கூடிய உரிமையை வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா 2026ல இனி அவங்களாவே தீர்மானிக்க முடியாது. அவங்க தங்களை திருநங்கையா தெரிவிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ குழுவினுடைய சான்றிதழ் கட்டாயம் தேவை அப்படின்ற சொல்லிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த திருநங்கை அப்படின்றதுக்கான வரையறையும் சுருக்கி இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தங்களுக்கு வந்து பயாலஜிக்கல் ஃபேக்டர்னாலேயோ இல்லைன்னா பிறக்கும் போதே ஏற்படும் உடல் ரீதியான மாற்றங்கள் உடையவங்களுக்கு மட்டும் தான் முன்னுரிமை அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி அடையாள சான்றிதழ் பெற மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முதன்மை மருத்துவ அதிகாரி தலைமையிலான ஒரு மருத்துவ வாரியம் அந்த நபரை பரிசோதனை செஞ்சு அவங்க பரிந்துரை வழங்க வேணும். அப்பதான் நம்ம வந்து அந்த அடையாள சான்றிதழ் பெறதுக்காக போய் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுல வேற என்ன அம்சங்கள்னா கடத்தல் மற்றும் கட்டாயப்படுத்துதல் இதுக்கெல்லாம் வந்து தண்டனைகளை கடுமையாக்கிருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா ஒருவரை திருநங்கை அடையாளத்தை ஏற்க கட்டாயப்படுத்தியோ இல்ல கடத்துறதோ இந்த மாதிரியான சித்திரவைகள் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரை வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்காக அவங்களை கட்டாயப்படுத்தினாவோ இல்ல கொத்தடிமையாக பயன்படுத்துறதுக்காக கட்டாயப்படுத்தினாவோ அவங்களுக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ முன்னாடி சொன்னது எல்லாமே இதுல வந்து ஷார்ட்டா சுருக்கி ஒரு டேபிள் காலமா கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கோங்க. சோ கடைசியா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 21ல தனிநபர் சுதந்திரம் மற்றும் கண்ணியமான வாழ்வு இதை பற்றி பேசுறோம். சோ இது ரிலேட்டடான விவாதங்களை வந்து எழுப்பியிருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி நால்சாவுடைய தீர்ப்பு 2014ல உச்சநீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பு திருநங்கைகள் தங்களை சுயமாக அடையாளம் காணும் உரிமை வந்து வழங்கியிருக்கு. ஆனா இப்ப புதிய மசோதா இந்த தீர்ப்புக்கு முரணாக இருக்குது. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா விமர்சிக்கப்படுது. இந்த ரெண்டுமே முக்கியம். நால்சா தீர்ப்பு முக்கியம், ஆர்டிகல் 21 முக்கியம். ரெண்டையுமே நல்லாவே பாத்துக்கோங்க.